ஹாய் வணக்கம். இப்போ நான் வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் 2 சின்னது, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/2 கிலோ மட்டன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். மசாலாக்காக 1 ஸ்பூன் போடலாம். ஃபஸ்ட்டு போதுமா? இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன்ஸ் இது நம்ம மட்டன் குழம்புக்கு இருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் போடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் நீங்கள் போடலாம். அது இப்போது எங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால இது போடுறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து மட்டன் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தக்காளி ஒரு 1 தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ அதை வதங்கின பிறகு இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். வதங்கின பிறகு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இது பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம மட்டன் இல்லை அதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம்லாம், ஏலக்காய்லாம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இஞ்சி பூண்டுலேயே நாங்கள் கொஞ்சம் அரைச்சிடுவோம், அதனால் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வந்து மட்டனை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இதில் போட போகிறோம். ஆக்சுவலாக வந்து என்னை ஒரு கையில் வச்சு என்னால் பண்ண முடியாது, அதனால தான் பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுறேன். நான் கொஞ்சம் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். மட்டன் ஸ்குவீஸ் பண்ணி நம்ம வந்து குக்கரில் போட்டாச்சு. இப்போது டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக்கும் போட்டு நம்ம வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இந்த தேங்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து வேறு என்ன போடணும், இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து 1 ஸ்பூனு மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் நான் போட்டிருக்கேன். இப்போது இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கூட தேங்காய் போட்டுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு குக்கர் மூடிட்டா சரியாக போச்சு. அவ்வளோதான். வந்து குழம்பு ரெடி. ஆக்சுவலாக குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன், அதனால் ரொம்ப திக்காக இருந்துச்சு. நான் கொஞ்சம் இப்போது கேமரா போயிடுச்சு. வந்து குழம்புக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன், அதனால் வந்து குழம்பு ரொம்ப கெட்டியாகிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணேன்னா தண்ணி கொஞ்சம் போட்டு கொதிக்க விடுறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி.